Hi everyone, this is Mala. Welcome to eStaarMax Technologies Pvt Limited, authorized training partner for Tally. I'm very happy to share this video. Today I'm going to take introduction to TallyPrime. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டேலியோட அப்ரிவேஷன் இந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்றாங்க, இதனுடைய ஃபவுண்டர் யாரு, டேலியோட ஜர்னி அண்ட் வெர்ஷன்ஸ் என்னென்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ், இந்த சாஃப்ட்வேரை நாம எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது, கம்பெனி கிரியேஷன்ஸ் எப்படி பண்றது. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நாம பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டேலியோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அலவுட் இன் எ லீனியர் லைன் யார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் நாம இதுல என்ட்ரி பண்ண முடியும். எந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இந்த சிங்கிள் சாஃப்ட்வேர்ல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, பேரோல் மேனேஜ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, எல்லா விதமான டிரான்சாக்ஷனையும் நாம இதுல ரெக்கார்ட் பண்ண முடியும். இதனுடைய ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தி கிரேட் மிஸ்டர் பாரத் கோயங்கா. இவர் தான் ஃபர்ஸ்ட் கோட்லெஸ் பேக்கேஜா அதை ரிலீஸ் பண்ணாரு. எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1990ல Tally 3.0 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 1991ல 3.12 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. பேசிக் மாடல்ல விட இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 1992ல Tally 4 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த வெர்ஷன்ல மைக்ரோசாஃப்ட் டாஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க. 1994ல Tally 4.5 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் குயிக்காகவும் நம்ம ஜாப் ஒர்க் முடிக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸை இதில் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 1996ல 5.4 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் கிராஃபிக் இன்டர்ஃபேஸ் வெர்ஷன்ஸ் ஆப்ஷன் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2001ல 6.3 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோ பேஸ் வெர்ஷன்ஸ் அண்ட் வேட்டுக்கு உண்டான நிறைய ஆப்ஷன்ஸை இதுல கொடுத்துருக்காங்க. தென் 2005ல 7.2 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல ஸ்டாட்யூட்டரி கம்ப்ளைண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வேட் வேல்யூஸ் நிறைய ஆப்ஷன்ஸை இதுல ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸஸா. 2006ல 8.1 வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல், பேரோல் ஆப்ஷன்ஸ், அதாவது எம்ப்ளாயி டீடைல்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் 2006ல Tally 9 ஆப்ஷன்ஸ் வந்து வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பேரோல் ஆப்ஷன், டிடிஎஸ், எஃபிடி, ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. டாக்ஸ்க்கு உண்டான நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. தென் Tally ERP9 2009ல ரிலீஸ் பண்ணாங்க இந்த வெர்ஷன்ஸ். இது வரைக்கும் பார்த்ததுல இந்த வெர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டானது. என்னென்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கால்குலேஷன், இன்வாய்ஸ், பேரோல் ப்ரொசீஜர், ரிமோட் ஆக்சஸ், மல்டி யூசர் லாகின் நிறைய அட்வான்டேஜஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே சிங்கிள் யூசர் லாகின். ஸோ இதுதான் வந்து மல்டி யூசர் லாகின் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் TallyPrime 2020 2.0 வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த வெர்ஷன்ஸை விட இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டானது. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஈஸி நேவிகேஷன்ஸ் ஆப்ஷன், மோர் ரிப்போர்ட் ஆப்ஷன், சப்போர்ட் மல்டி டாஸ்கிங் ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கறதுனால இந்த வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரொம்ப பாப்புலராக இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபீச்சர்ஸை இன்னும் பிரீஃபா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஈஸி நேவிகேஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டு இருக்கோம், டே புக் பார்க்கணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வராம டாப் நேவிகேஷன் யூஸ் பண்ணி அந்த மெனுஸை ஆக்சஸ் பண்ண முடியும். தென் ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு விண்டோஸ்ல இருந்து நீங்க வெளியே வராம ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வேற விண்டோஸை ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நமக்கு தேவையான எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃபாஸ்டா எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. தென் பர்ச்சேஸ் ரிலேட்டட், சேல்ஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ரிலேட்டட் எந்த மெனுஸ் நம்ம பார்க்கணுமோ அந்த மெனுஸ் நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர்ல இந்தியன் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நம்ம இந்தியாவில் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பாப்புலராக இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் கொடுத்து
சாஃப்ட்வேரை ஹேண்டில் பண்ணிக்கலாம். தென் மல்டிபிள் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் நம்மளால இந்த சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆடிட்டர் வந்து ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு 15 to 20 கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிங்கிள் சாஃப்ட்வேர்ல அந்த கம்பெனிஸ் எல்லாமே கம்பெனி வைஸ் அவர் டீடைல்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஓனர் மட்டுமே, இப்போ ஒரு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, குடோன்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஓனர் மட்டுமே யூஸ் பண்ண முடியாது, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்குமே மல்டி யூசர் லாகின்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா 10 to 15 எவ்வளவு வேணாலும் நம்ம யூசர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஓவரால் யூசர் போடுற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம் ஓனர் வந்து வியூ பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்கிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் டெபாசிட் ஸ்லிப்பு அண்ட் செக் ரெஜிஸ்டர் கிரியேட் பண்றது, எப்படி பிரிண்டிங் பண்றது, பேமெண்ட் ஸ்லிப். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செல்லான் பிரிண்டிங் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பேங்கிங்க்கு அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேரோல் ஆப்ஷன்ஸும் இதுல நிறைய கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயிஸ் சேலரி, அட்ரஸ், அட்டண்டன்ஸ்னு நீங்க தனியா சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்ணவும் கிடையாது, இந்த சிங்கிள் சாஃப்ட்வேர்ல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். டாக்ஸுக்கு மோர் தென் ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. தென் பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் மூலமா நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கஸ்டமர் பேமெண்ட்டும் இதுல ரிசீவ் பண்ண முடியும். தென் டேட்டா வந்து பேக்கப் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணும்போது நீங்க பேக்கப் ஆப்ஷன் கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பேக்கப் வேணும் போது நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். மந்த்லி வைஸ் எடுத்துக்கலாம், வீக்லி வைஸ் எடுத்துக்கலாம். உங்க சிஸ்டம் வந்து ஹேங் ஆகும், உங்க சிஸ்டம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரீஸ்டோரும் உங்களால பண்ண முடியும். ஸோ இவே பில் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ், இந்த மாதிரி இவே பில்ஸ் ஜென்ரேட் பண்றது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்றது, இன்ஸ்டலேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள்குள்ள போயிடணும். கூகுள்குள்ள போயிட்டு டேலி சொல்யூஷன், TallySolutionsNS.com. ஸோ TallySolutions.com டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இங்க TallyPrime ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு, கீழே டவுன்லோட்ற ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம், TallyPrime 2.0 அந்த வெர்ஷன் இங்க மேல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த டவுன்லோட் எல்லோ கலர் பாக்ஸ்ல இருக்க டவுன்லோட கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லெஃப்ட் சைட்ல செட் ஆப் எக்ஸிக்யூட்ன்ற ஆப்ஷன்ஸ் இங்க டவுன்லோட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுக்கு டைமிங் போகுன்றதுனால ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் டவுன்லோட் பண்ணதை கிளிக் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் காமிக்குது, எஸ் ஆர் நோன்னு கேக்குது, ஷோ டீடைல்ஸ்னு. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் நியூன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க TallyPrime 2.0 வெர்ஷன் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் காமிக்குது, ஓகேங்களா. இப்ப நான் சி டிரைவ்ல இருக்கு, இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல இருக்கு. உங்களுக்கு டி டிரைவ்ல சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இங்க மோர் ஆக்ஷன்ஸ் கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா செட் அப்ளிகேஷன் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டிரைவ்ல வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை டெஸ்க்டாப்ல வேணுமோ எங்க வேணுமோ நீங்க சேவ் பண்ணிக்கலாம். டிரைவ்ல எங்க சேஞ்ச் பண்ணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால் டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம், நெட் கனெக்ஷன் தேவைப்படும் கிடையாது. இங்க கான்ஃபிகர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு இதுலயும் மாத்திக்கலாம். சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்களா இதுலயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டே டிரைவ் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு சி டிரைவ்ல இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இங்க இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு கிடையாது, ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இன்ஸ்டலேஷன் சக்சஸ்ஃபுல்னு காமிக்குது. இங்க ஸ்டார்ட் TallyPrimeன்றதை நான் கிளிக் பண்றேன்.
நான் சி டிரைவ்ல Tally 2.0 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க ஓபன் பண்ணும்போது ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும் TallyPrime ஓடது. ஒரு 2 செகண்ட் டைம் எடுக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ அலோ ஆக்சஸ்ன்னு கேக்குது. நான் அலோ ஆக்சஸ்ன்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா லைசன்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து வியூ ஆகுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். எந்த மோட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை வச்சிருக்காங்க. ஸோ நாமளும் இப்போ அந்த மோட்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூஸ் லைசன்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் நெட்வொர்க் கனெக்ஷன் சொல்லுவாங்க. 10 யூசர் கூட டேலி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கம்பல்சரி தேவைப்படுது. டேலி நெட் டாட் கனெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஆக்சஸ் எங்க இருந்து வேணாலும் நம்மளால ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா சில்வர் எடிஷன், கோல்டு எடிஷன் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க ஆபீஸ்ல வந்து அந்த எடிஷனை பேமெண்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரீஆக்டிவேட்டட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வேற வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி போட்ட வெர்ஷன்ஸ்ல இருந்து என்னுடைய கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் இந்த வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மைக்ரேட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க அக்கௌண்ட்ஸ் அப்படியே இந்த வெர்ஷன்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த வெர்ஷன் இந்த வெர்ஷன்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ நீங்க இதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மறுபடியும் ஒவ்வொன்றா என்ட்ரி போட்டுட்டு இருக்கணும், டைப் பண்ணணும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் ரீஆக்டிவேட்டட் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இது சிங்கிள் யூசர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி. இப்போ நாம கண்டினியூ இன் எஜுகேஷன் மோடுன்னு கொடுக்குறோம். கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட் கொடுத்தவொடனே இந்த மாதிரி வியூ ஆகும். நான் ஆல்ரெடி கம்பெனிலாம் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இந்த கம்பெனி ஸ்க்ரீன்லாம் வருது. நீங்கள் புதுசாக வியூ பண்ணுறதுனால இந்த கம்பெனி எதுவுமே வராது உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் மட்டும் இங்கே காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி. நாம கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா இங்க கிரியேட் கொடுத்தீங்கன்னா கம்பெனி கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் ரிமோட் கம்பெனின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. செலக்ட் ரிமோட் கம்பெனினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட என்ட்ரி போட்டுட்டு இருக்கேன். அந்த கம்பெனியோட ஹோம் ஸ்கிரீன் கேட்வே டேலியை நான் இங்க இருந்து அந்த கம்பெனி விண்டோஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபை பார்ட். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணணும், ஃபைல்ஸ் ஏதாவது நான் வேற டிரைவுக்கு மூவ் பண்ணணும், சி டிரைவ் மூவ் பண்ணணும், டி டிரைவுக்கு மூவ் பண்ணணும்னா அந்த காப்பி பண்ற ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ காப்பி பேஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் ஃப்ரம் டிரைவ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த டிரைவ்ல டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டிரைவ்ல வந்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அந்த டிரைவ்ல இருக்க லொகேஷனுக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாம நியூ கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் கம்பெனின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தீங்கனால போதும். எங்க பாத்தீங்கன்னா கம்பெனி டேட்டா பார்த்த டி டிரைவ்ல உங்களுக்கு சேவ் ஆகுது. கம்பெனி நேம் உங்களுக்கு உங்களுடைய கம்பெனி நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. நாங்க ஜஸ்ட் எங்களுடைய கம்பெனி நேம் நான் கொடுத்துக்கிறேன். eStaarMax Technologies Pvt Limited. என்டர். மெயிலிங் நேம் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிடும். அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்க ஆஃபீஸ் நேமை நீங்க அட்ரஸை நீங்க டைப் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க கொடுத்துக்கணும். நான் ஜஸ்ட் டி ப்ரெஸ் பண்றேன். அதுக்கு ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ரைட் சைட்ல வியூ ஆகுது. நான் தமிழ்நாடுன்னு என்டர் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆகும். பின்கோட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்டர்.
டெலிஃபோன் நம்பர் இருந்தா டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் இருந்தா மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்க கம்பெனி டீடைல்ஸை நீங்க ஃபுல்லா வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஃபேக்ஸ் வந்து நீங்க இருந்தா நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் மெயில் ஐடி நீங்க டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெப்சைட். இங்க பாத்தீங்கன்னா பேஸ் கரன்சி சிம்பிள்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது டிஃபால்ட்டாவே இருக்கும். ஃபார்மல் நேம் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஐஎன்ஆர்னு ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம்னு கேக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த இயர்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க? ஏப்ரல் டு மார்ச், அதான் அக்கௌண்டிங் பீரியட். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் வந்து ஏப்ரல்லே நான் வச்சு என்டர் பண்ணிக்கிறேன். டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டேட்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண போறோம், நான் ஜஸ்ட் அதே டேட்டை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய எஜுகேஷன் மோட்ல பாத்தீங்கன்னா 1st, 2nd and 31st இந்த டேட் மட்டும் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்றேன். என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடும். ஜஸ்ட் என்டர். ஜஸ்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனி கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி உங்களுக்கு இங்க ஷோ ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் eStaarMax Technologies Pvt Limited வருது. இங்க ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே எஸ் கொடுத்து நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க நோ இருக்க ஆப்ஷன்ஸை நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு எனேபிள் ஆகும். இல்லைன்னா டிசேபிள்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி டிடிஎஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறப்போ நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு எதுவும் தேவைப்படாதுன்றாங்க. ஜஸ்ட் நான் என்டர் மட்டும் இதுல கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஜிஎஸ்டி ஆப்ஷன் வேணான்றதுனால நான் ஜஸ்ட் என்ன கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் என்டர் என்டர். ஸோ இந்த ஸ்க்ரீனை அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா eStaarMax Technologies Pvt Limited வியூ ஆகுது. கரண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா நான் 1st ஏப்ரல் கொடுத்திருந்தேன். ஸோ 1st ஏப்ரல்னா 31st மார்ச் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் 1st ஏப்ரல் கரண்ட் டேட் கொடுத்ததுனால இங்க Thursday 1st ஏப்ரல்னு உங்களுக்கு வியூ ஆகுது. நான் எந்த என்ட்ரிஸும் போடாததுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நோ வவுச்சர்ஸ் என்ட்ரிஸ்னு காமிக்குது. ஸோ கேட்வே ஆஃப் டேலி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா TallyPrimeோட மெயின் ஸ்கிரீன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.